அன்புள்ள நியூஸ் தமிழ் நேயர்களே வணக்கம். இன்று 24/5/2025 வைகாசி மாதம் 10ஆம் தேதி சனிக்கிழமை. துவாதசி திதி இரவு 7:20 வரை, பின்பு தேய்பிறை திரியோதசி திதி. ரேவதி நட்சத்திரம் பகல் 1:48 வரை, பின்பு அஸ்வினி நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் பகல் 1:48 வரை, பின்பு சித்த யோகம். சனி பிரதோஷம். சிவ வழிபாடு மிக மிக நல்லது. ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. யமகண்டம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. இன்றைய சுப உரைகள் காலை 7 மணி முதல் 8 மணி வரை, பகல் 10:30 முதல் 12 மணி வரை, மாலை 5 மணி முதல் 7 மணி வரை, இரவு 9 மணி முதல் 10 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். உங்கள் ராசிக்கு 2இல் சூரியன் 4இல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் சில இருந்தாலும், மதியத்திற்கு பிறகு ஜென்ம ராசியில் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இக்கட்டான நேரத்தில் எதிர்பாராத உதவிகள் கிடைத்து உங்கள் தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண விஷயத்தில் சற்று சிக்கனத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் வேலையாட்களை சற்று அனுசரித்து சென்றால் ஒரு சில அனுகூலமான பலன்களை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கடினமான பணியை கூட நீங்கள் தலையிட்டு சுலபமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இன்றைய நாளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. ரிஷப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2இல் குரு, 3இல் செவ்வாய், 11இல் சனி சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பண வரவுகள் மிகவும் சிறப்பாக இருக்கும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு நல்ல வளர்ச்சியினை அடைவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். ஒரு சிலருக்கு நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 10இல் சுக்கிரன், 10-11இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். உங்கள் ராசிக்கு 2இல் செவ்வாய், 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. நீங்கள் நல்லதாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருப்பதால் பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் ஒரு சில அனுகூலங்களை அடைய முடியும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு இருந்தாலும் உங்கள் தனித்திறமையால் எதையும் சமாளிப்பீர்கள். இன்றைய நாளில் சிவன் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், 9-10இல் சந்திரன் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். இதன் காரணமாக ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு விஷயத்திலும் சிந்தித்து செயல்பட்டால் அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடினமான பணியை கூட சுலபமாக செய்து முடிக்க முடியும். அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருப்பதால் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு சிலருக்கு விரும்பிய இடமாற்றங்கள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. சிம்ம ராசி நேயர்களே,
உங்கள் ராசிக்கு 10ல் சூரியன் புதன் 11ல் குரு சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். உங்கள் ராசிக்கு 8ல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று மதியம் 1:48 பிறகு 9ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதால் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் மதியத்திற்கு பிறகு குறையும். எந்த ஒரு விஷயத்திலும் பொறுமையோடு செயல்படுவது நல்லது. பேச்சில் நிதானத்தோடு இருக்க வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட்டால் ஒரு சில வளமான பலன்களை மாலை வேளையில் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படலாம். பொதுவாக உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு புதிய முயற்சிகளை தற்போதைக்கு தவிர்ப்பது, முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 9ல் சூரியன் புதன் 11ல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பு என்றாலும் உங்கள் ராசிக்கு 7ல் சஞ்சரிக்கக்கூடிய சந்திரன் இன்று மதியம் 1:48 பிறகு 8ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்ய இருப்பதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் உண்டாகும். உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வீண் பேச்சை குறைத்துவிட்டு உங்கள் பணியில் மட்டும் கவனம் செலுத்த வேண்டும். இன்றைய நாளில் பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6, 7ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் 10ல் செவ்வாய் 9ல் குரு சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பண வரவுகள் மிகவும் சாதகமாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமையானது மிகவும் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் ரீதியாக ஒரு நல்ல மாற்றங்கள் ஏற்படும். பொருளாதார வரவுகள் சிறப்பாக இருக்கும். தொழில் வளர்ச்சிக்காக நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். திறமை வாய்ந்த வேலையாட்கள் உங்கள் தொழிலில் இணைவார்கள். மறைமுக எதிர்ப்புகள் குறையும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளில் அனுகூல பலன்களை பெறுவதற்கு லட்சுமி நரசிம்மர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 5ல் சுக்கிரன் 7ல் புதன் சஞ்சரிப்பதும் 5, 6 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். கடந்த கால பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எதிலும் சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பார்க்கின்ற பொழுது எதிர்பாராத உதவிகள் கிடைத்து ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். வேலைக்கு செல்பவர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 6ல் சூரியன் 7ல் குரு சஞ்சரிப்பதும் 4, 5ல் சந்திரன் சஞ்சரிப்பதும் நல்ல அமைப்பாகும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். ஒரு பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கும். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் உண்டாகும். ஒரு சிலருக்கு வெளியூர் தொடர்புகள் மூலமாக அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. இன்றைய நாளில் முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் வீட்டில் சனி சந்திரன் 5ல் புதன் சஞ்சரிப்பதால் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். 2ல் ராகு 7ல் செவ்வாய் சஞ்சரிப்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும்.
முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது நல்லது. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடித்தால் ஒரு சில வளமான பலன்களை பெறலாம். வேலைக்கு செல்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. மேலும் அனுகூலமான பலன்களை பெறுவதற்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 4இல் புதன், 5இல் குரு, 6இல் செவ்வாய் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். மதியத்திற்கு பிறகு 3இல் சந்திரன் சஞ்சரிக்க இருப்பதால் குடும்பத்தில் நிலவிய பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறையும். பண வரவுகள் சாதகமாக இருக்கும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் கைகூடும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரிகளுடைய ஆதரவு சிறப்பாக இருக்கும். இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விநாயகர் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரன், 3இல் சூரியன் சஞ்சரிப்பது சிறப்பான அமைப்பாகும். எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். 1, 2இல் சந்திரன் சஞ்சரிப்பதால் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது. உணவு விஷயத்தில் கட்டுப்பாடோடு இருந்தால் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் ஒரு நல்ல வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் ஏற்ற மிகுந்த பலன்களை நீங்கள் பெறுவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் நல்லது. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.